எல்லாருக்கும் வணக்கங்க. இது மார்க்கெட் போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நான் முக்கியமாக போனது என்னமோ மீன் வாங்குறதுக்காக தான். ஆனால் எக்ஸ்ட்ரா எப்படியும் மார்க்கெட் போனால் அங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். அப்படி தான் நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி எப்படியும் கொஞ்சம் வாங்கிடுவேன். அப்புறமா இந்த கீரை ரொம்ப நாள் நான் வாங்கவே இல்லை. அதனால சரி ஓகே இன்றைக்கி கீரையும் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. அப்புறமா ஒரு பலகாரம் ஒன்று வாங்கியிருந்தேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. இது பேட் பொரி தான். இந்த பொரிக்கிற அப்பளம் மாதிரி தான் இருக்கும், பேட் சைஸில் இருக்கிறதால நாங்கள் பேட் பொரி அப்படின்னு சொல்லுவோம். இது ரஸ்னா தான். இது இந்த பேக்கெட் 5 ரூபா தான், அதனால் அதையும் வாங்கியாச்சு. கூட 2 வாங்கியிருந்தோம், அதை நாங்கள் கலையக்கா வீட்டில் குடிச்சிட்டு மீதி இது சாண்ட்ராவுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறமா இந்த சாம்பாருக்கு போடுற வெள்ளரிக்காயும் வாங்கியிருந்தேன். சரி சாம்பாரும் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இதுதான் நம்ம முக்கியமாக வாங்க போயிருந்தது. மீனும் வாங்கியாச்சு. இது என்ன மீன் அப்படின்னா அயலை மீன் தான். அயலை மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நிறையவே மீன் இருந்துச்சு. அதெல்லாம் இனி கழுவுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கழுவுறது ஒன்லி இந்த சாலை மீன் மட்டும்தான் எனக்கு கழுவ தெரியும். அதனால சரி இன்னைக்கு இதை எப்படி கழுவலாம் அப்படின்னு ட்ரையல் பார்த்துட வேண்டியதான். மீனும் வாங்கியாச்சு. இவ்வளோ மீன் 100 ரூபான்னா ஓகேயான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா சரி ஓகேன்னு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். கத்திரிக்காய், அப்புறமா கொஞ்சம் அவரைக்காய். அதே மாதிரி அவரைக்காயும் நான் சாப்பிட்டதே இல்லை. கலையக்காய் தான் சரி இது டேஸ்ட்டாக இருக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அவரைக்காயும் வாங்கியிருந்தேன். சரி மீன் வாங்கலான்னு போயிட்டு எப்படியும் சும்மா வர முடியாது, இவ்வளோ காயும் வாங்கியாச்சு. அவரைக்காவை இனிமேல் தான் வச்சு பார்க்கணும். சரி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதோட ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறமா இந்த மீன் அவ்வளோ 100 ரூபா, இவ்வளோ காய்கறியும் 100 ரூபா, மொத்தமாக 200 ரூபா தான் ஆச்சு. எப்படியும் மார்க்கெட்டுக்கு போனால் 300 ரூபா குறையாமல் ஆயிரும். நான் இன்றைக்கி ஒரு 400 ரூபா போல் கொண்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு 200 ரூபா தான் ஆச்சு. 200 ரூபாயை நம்ம ஆட்டையே போட்டுற வேண்டியதான். இது 2 மிளகா வந்திருக்குது, இந்த காய்கறி கூட சேர்ந்து வந்திருக்கு போல். சரி ஓகேன்னு பையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி மீன் கழுவுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்படி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெல்லாம் நான் முன்னாடியெல்லாம் போனதே இல்லை. எங்கள் அம்மா தான் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போது இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதும் ஒரு சூப்பராக ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக அது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். நானும் கலையக்காவும் ஜாலியாக பேசி பேசி நடந்து போயிட்டு வரும்போதே எங்களுக்கு ஒரு டயர்டும் தெரியல, தூரம் அவ்வளோ தூரம் இருந்தும் தெரியல. சரி ஓகே இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இனி வீக்லி 1 வீடியோ இந்த மாதிரி காய்கறி வாங்குற வீடியோ, அப்புறமா இதை விற்கிறது மாதிரி வச்சு காட்டுற வீடியோ தான் வரும் பாருங்கள். சரி ஃபிஷ்ஷை கழுவிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா மீனையும் பார்த்தேன், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஒரு 2-3 மீன் மட்டும்தான் இந்த கண்ணில் தூண்டில் எதுவும் விழுந்திருக்கும் போல் கண் மட்டும் இல்லாமல் இருந்தது. மீனையும் சூப்பராக கழுவி இன்றைக்கி காலையிலே பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி மீன் வாங்க போகலாம் அப்படின்னே பிளான் பண்ணியிருந்தேன். இது அயலை மீன் தான். இந்த மஞ்சள் வால் இருக்க மீன் மட்டும் புதுசாக ஒரு 2 மீன் இருந்தது. இது என்ன மீன் எனக்கு தெரியல. சரி அயலை மீனை கழுவி பொரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க வாங்கும்போது. அதனால சரி ஓகே அயலை மீன் வாங்கிடலாம், எப்பவும் இந்த சாலை மீனே தானே வாங்கிட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அயலை மீன் வாங்கியிருந்தேன். அதையும் சூப்பராக கழுவி எடுத்து வச்சு பொரிச்சாதான் நல்லாயிருக்கும்னு சொன்னதும் அதையும் பொரிச்சாச்சு. பொரித்து சூப்பராக மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரெல்லாம் மார்க்கெட்டுக்கு தனியாக போவீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்க, இல்லைனா அம்மா கூட போவீங்க. சில நேரம் வீட்டில் உள்ளவங்களையே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வீட்டிலையே அப்படியே இருந்துக்குப்போம். அப்படிலாம் யார் இருப்பீங்க, என்ன மாதிரி இப்படி ஜாலியாக சரி வீக்லி 1 டே இப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த ஃபிஷ் எல்லாமே கழுவி சூப்பராக எடுத்தாச்சு. மீனை பொரித்து நான் எப்போவுமே மூடி வைக்கிற பழக்கம் கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு நாள் கூட பூனை வந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கி மீன் பொரித்து வச்சதை ஒரு மீனை அப்படி அலேக்கா தூக்கிட்டு ஓடிடுச்சு. நானும் சரி என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். சரி இதையாவது நம்ம பாதுகாப்பாக வச்சு சாப்பிடுவோம், இவ்வளோ
தூரம் நடந்து போயிட்டு அப்படியே நடந்தே வந்திருக்கோம். நம்ம வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவ தெரியாததையும் கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து பொரிச்சு வச்சுருந்தா இந்த பூனை அலேக்கா வந்து தூக்கிட்டு ஓடிடுச்சு. சரி போனது போகட்டும், மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் சரின்னு வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பொரிச்ச மீன் வந்து இன்னைக்கு நான் மட்டும்தான் வீட்டில் மத்தியானம் லஞ்சு சாப்பிடணும். ஏன்னா சாண்ட்ராவும் ஸ்நாக்ஸு அப்புறம் லஞ்ச் எல்லாம் கொண்டு போயிடா. அவங்களும் காலையிலே சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க. ஆனும் வீட்டில் அம்மா கிட்ட சாப்பிட்ருவான். அதனால் சாண்ட்ரா இப்போ வருவா. அதுக்காக சரி பொரிச்சு வச்சிடலாம், நானும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 5 மீன் மட்டும் எடுத்து பொரிச்சு வச்சுருந்தேன். மீதியே தேவைன்னா நைட்டு பொரிச்சுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இந்த பூனையை தாங்க இனி வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நம்ம தான் இனி கேர்ஃபுல்லாக பொரிச்ச மீனெல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ளே மூடி வைங்க. யாருக்கெல்லாம் எப்படி பூனை தூக்கிட்டு ஓடி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இன்னும் ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு மீன் பொரிச்ச எண்ணெயை வந்து மறுநாள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படியும் அது வந்து அன்ஹெல்த்தி தான், எப்படியும் ஹெல்த்தியாக இருக்காது. சில பேர் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க, சரி இன்னைக்கு பொரிச்சிருக்கோம் நாளைக்கு உடனே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே கேடு எப்படியும். அதனால் அன்னன்னைக்கு பொரிச்சிட்டு மீதி வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வேஸ்ட்டில் கொட்டிடுங்க. தயவுசெய்து மறுநாள் யூஸ் பண்ணாதீங்க. பொரிச்ச மீன் என்றைக்குமே சாப்பிட்டுட்டு அந்த எண்ணெயை மீதி வைக்காதீங்க, அதை வந்து கொட்டிடுங்க. இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தான் தோணும், சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி பண்ணாதீங்க. அந்த எண்ணெயை அப்பமே யூஸ் பண்ணிவிட்டு உடனே தூர ஊற்றிடுங்க, ஓகேவா? சரி நானும் பொரிச்சிட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு வரேன். பூனை தான் ஒரு மீனை தூக்கிட்டு போயிடுச்சு, மனசு தான் கேட்கல. சரி ஓகே இருக்கட்டும். சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி வாங்க காய்கறி விற்கலாம்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காய்கறி விற்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். சரி ஓகே, பாய், see you.